அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய வீடு கட்டித் தருவது மட்டுமல்லாமல் மின்சார வசதி பெறுவதற்கு பொருளாதார வசதியும் பெற்றுத்தரப்படும் என அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமார் உறுதியளித்தார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நரசிம்மநாயக்கன் பாளையம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆனைக்கட்டி மற்றும் ஜம்முகண்டி பகுதியில் சிதிலமடைந்த வீடுகளில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றார். மேலும் அந்த பகுதிகளில் மின்சார வசதி பெறுவதற்கான பொருளாதார உதவியும் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். பகுதியில் அவங்களுக்கு வீடு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பேர் இருக்கு. பட்டா பிரச்சனை இருக்கு. இந்த ஜம்புகுண்டி அது போன்ற பகுதியிலெல்லாம் பட்டா இல்லை அவங்களுக்கு. அந்த அந்த பட்டாவை ஏற்பாடு செஞ்சு அதுக்கான இடம் பார்த்து அந்த பட்டாவை ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். சில இடங்களில் பட்டாலாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்க வேண்டிய நம்ம ஆட்சி வந்தோன்னா அந்த பிரச்சனையை எல்லாத்தையும். அது மாதிரி பனப்பள்ளி என்ற ஒரு கிராமத்தில் தூவை போன்ற பகுதியிலெல்லாம் இடம் இருக்கு. பட் அந்த இடம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அந்த நம்மளுடைய அளவுக்கு இல்லை. அதனால கொஞ்சம் பணிகள் எல்லாம் தேங்கி இருக்கு. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு கண்டிப்பாக அனைவருக்கும் வீடு கட்டி கொடுத்தது. அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் புதிய ஆட்சி அமைந்தோன்னா கண்டிப்பாக அந்த பணியெல்லாம் செய்து கொடுக்கப்படும். குறிப்பாக சில இடங்களில் மின்சாரம் கனெக்ஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு, அதை எப்படி தீர்ப்பீங்க? இல்லை அது மின்சாரம் எல்லா இடத்துலையும் இருக்கு. பட் சில இந்த தூமனூர் சேமுக்கரை பகுதியில் அந்த காட்டுச்சாலைன்னு ஒரு பகுதி இருக்கு. அவங்க இண்டிவிஜுவல் வீட்டுகளுக்கு கரண்ட் வேணும் அவங்களுக்கு. அவங்க அது அவங்க பணம் கட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார ரீதியாக சிக்கல் சொல்றாங்க. அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த வீடுகளுக்கும் கனெக்ஷன் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை கண்டிப்பாக செய்யும்.